எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு காட்டில் ஒரு முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஒரு ஏதோ ஒன்று தேடுறாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே தேடுறாரு. முனிவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வயசாயும் போயிடுச்சு. ஆனால் டெய்லி காலையில் எந்திரிப்பார், சாப்பிடுவார், குளிப்பார், சாப்பிடுவார், உடனே கிளம்பிடுவார், போயிட்டு சாயங்காலம் வருவார். தினம் இதே நடந்துகிட்ருக்கு. அவங்க வீட்டுக்காரம்மாவும் சாப்பாடு செஞ்சு வைக்கும், சாப்பிடுவார், போயிடுவார். அப்படி போயிட்டு வரும்பொழுது ரொம்ப வயசாகி போயிடுச்சு ரெண்டு பேருக்கும். ஆனாலும் இந்த முனிவர் தேடுறத நிறுத்தவே இல்லை. அப்போ என்ன பண்ணார், ஒரு நாள் வந்து பார்த்தா அவங்க இருக்கிற அந்த குடிசைக்கு வெளியில் ஒரு சின்ன பொண்ணு நிற்கிது. என்னடா இவ்வளோ இளமையாக ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்குதே, யாருமா நீ அப்படின்னு கேட்டால், ஐயோ எங்க என்னை அடையாளம் தெரியலையா, நான் தாங்க உங்கள் வீட்டுக்காரம்மா அப்படின்னு. என்ன நடந்துச்சு, எப்படி நீ இப்படி மாறுனன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சோக கதையை ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு நான் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கரண்டி உடஞ்சி போயிடுச்சு. கரண்டி உடஞ்சதுனால ஐயோ இப்படி எப்படா காய்ச்சின்னு பக்கத்தில் விறகு வைக்க குச்சி ஒன்று எடுத்து அதை கழுவிட்டு அதை உள்ளே விட்டு காய்ச்சினேன் பாருங்கள். கூழெல்லாம் கருப்பாக போயிடுச்சு. ஐயோ கருவி போயிடுச்சுன்னு அந்த கூழை எடுத்து தனியாக வச்சுட்டு, சரி உங்களுக்கு புதுசாக கூழ் காய்ச்சலாமேன்ட்டு அந்த கூழை காய்ச்சி வச்சுட்டேன். நான் வச்சதுக்கப்புறம் பார்த்தா நீங்களும் வரலையா, லேட் ஆயிடுச்சா, சரி இந்த கூழை கருப்பாக இருக்கிற கூழை வீணாக்கக்கூடாதுன்னு நான் எடுத்து குடித்தேன் பாருங்கள். குடித்த உடனேயே இது மாதிரி ஆயிட்டேங்கன்னு அவர் பதற்றத்தோட, எங்கே அந்த குச்சி அந்த குச்சை காட்டு அப்படின்னா, அடையாங்க கேட்குறீங்க, அதை தான் நான் அடுத்தது உங்களுக்கு கூழ் காய்ச்சும் போது அடுப்பில் வச்சு எரிச்சு விட்டேனேன்னு சொல்ல, இப்போ முனிவருக்கு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ இதை தானே நான் தேடிக்கிட்டு அலைஞ்சேன் காலம்பூரா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேடுற விஷயம் நம்ம காலு கீழே இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம முயற்சி பண்ணி தேடும் பொழுது நம்ம கண்ணுக்கே தெரியும். ஆனால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்ன செய்யணும், ஏதோ ஒரு அற்ப விஷயம் இதுதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளை முன்னேற்றி கொண்டு போகும். அதனால் இந்த முனிவர் மாதிரி வீட்லேயே அந்த விறகு கட்டையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடிட்டு கிடக்கிறது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி அடையணும்னு ஊரெல்லாம் தேடுறோம். ஆனால் அது நம்ம காலுக்கு கீழே தான் இருக்குது, ஒரு சின்ன விஷயத்தில் தான் இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மற்றவங்களால கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க நாங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற நான் சொல்லித்தரேன், ஏன் நாங்கள் சொல்கிறத கேளுங்க முன்னேறிடுவீங்கன்னு. கண்டிப்பாக கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு இப்போ என் வாழ்க்கையில் முன்னேறணும்னா, என் வாழ்க்கைக்கு முன்னேறத்துக்கான அந்த சூட்சமம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது என் காலு கீழே தான் இருக்குது. அது என்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக வேணால் எல்லோரும் சொல்லலாம். அதுபோல் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற வெளியில் ஊரெல்லாம் சுற்றாமல் முதலாவது நம்மளே மாற்றுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வாழ்க்கையோட முன்னேற்றத்தில் சூட்சமத்தை கண்டுபிடிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்த்துக்கள், நன்றி.